வெல்கம் டு நமச்சிவாய ரியல் எஸ்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது ஒரு அருமையான தோட்டம், ஒரு 88 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துருக்கிற நெல் வயல் எல்லாமே விற்பனைக்கு லேண்டு தாங்க. சூப்பரான லேண்டு, நல்லா தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. நல்லா இந்த லேண்டுக்கு பார்த்து 88 சென்ட்டுக்கு சூப்பரான தண்ணி இருக்குங்க. கூட்டு கிணறு ஃப்ரீ பிசர்ஸ் வசதியுடன் அமைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். வீடியோ வந்து பார்வையிட்டு பண்ணாத பாருங்கள், அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே வந்து விற்பனைக்கு லேண்டு தாங்க. பென்சிங்க்கு இந்த பக்கம் பென்சிங்க்கு தென்னை மரமெல்லாம் வேறு ஒன்று, பென்சிங்க்கு பாருங்கள். இந்த பக்கம் சோளப்பேர் இருக்குது இல்லைங்களா, இந்த சோளப்பேர் எல்லாமேங்க சூப்பரான லேண்டுங்க. நல்லா அமைஞ்சிருக்கு. நெல் வயல், சோளப்பேர், தீவனத்தட்டு, இந்த மாதிரி எல்லாமே இந்த லேண்டு விற்பனைகள் லேண்டில் இருக்குங்க. இடம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி 88 சென்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிணறு சைஸ்லாம் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க. இவங்க வந்து அண்ணன் தம்பி பார்க்குங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா 34 சென்ட் தாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா 2 பங்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 88 சென்ட் சேல் பண்ணுறாங்க, மீதி வந்து ஒருத்தர் வச்சுக்கிறாருங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த 88 சென்ட் வாங்குறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பங்கு நம்ம வாங்கிக்கிறோம். மேக்ஸிமம் அந்த இன்னொரு பங்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதுவும் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து அதையும் நம்ம ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம். இடம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-5 தென்னை மரங்கள் இருக்குதுங்க, மாதுளை மரம் இருக்குது, கொய்யா மரங்கள் இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாமரம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சாரி மரமாக இருக்குதுங்க. இடம் சூப்பரான லேண்டுங்க. வாழை இருக்குது, பப்பாளி இருக்குது எல்லாம். அப்புறம் இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க. இந்த கிணறு தண்ணி பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள். சூப்பரான லேண்டு. மழை காலத்துலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபுல்லாக மேலே இருக்குங்க. இப்போயும் இந்த லேண்டுக்கெல்லாம் போர் கிடையாது, இந்த கிணத்தோட தண்ணியில் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா தண்ணி நல்லாயிருக்கும். இந்த தீவனத்தட்டும் எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாங்க, நம்ம சேலம் அயோத்தியாப்பட்டினம் பேரோடு செல்லும் வழியிலே இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான லேண்டு பாருங்கள். இந்த மாதிரி கம்மி ரேட்டில் கேட்ட கஸ்டமரெல்லாம் எல்லாமே பாருங்கள். ஒரு 50 சென்ட் 20 சென்ட் நிறைய கேட்டிருக்கீங்க. ரேட்டுன்னு வந்து பார்த்திங்களாங்க, ஒரு சென்ட்டுன்னு விலை வந்து பார்த்தீங்கன்னா 70,000 சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்ல லேண்டு. இதுலேயே மாமரங்கள் இருக்குது, மகாக்கன்னி இருக்குது. இடம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி நம்ம பஞ்சாயத்து ஜல்லிப்பட்ட ரோட்லேருந்து பார்த்திங்களா ஒரு 200 மீட்டர், ஒரு 200 to 250 மீட்டருங்க மண் சாலை வசதியிலே இடம் அமைச்சிருக்குங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இடம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70,000 தான் சொல்லியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இடமெல்லாம் கிடைக்கும் போது, சின்ன வீடு கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். இந்த தடம் சொன்னோம் இல்லைங்களா, பாருங்கள் இதுதான் இந்த பஞ்சாயத்து ரோடுங்க. அதுலேருந்து இப்போ ஜல்லிப்பட்ட ரோடு தான், இன்னும் தார் ஊத்தாமல் இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 to 250 மீட்டருங்க இந்த லேண்டுக்கு வரத்துக்கு. மண் சாலை வசதி தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாருங்க, இந்த தீவனத்தட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். இடம் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுங்களாம் எதுவும் கிடையாது. கிணறு, கூட்டு கிணறு சர்வீஸோடு இருக்குது. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.